இயற்கையின் அதிசயம், அது இறைவனின் கலைநயம். ஆம், அதிகாலை சூரிய உதயத்திலிருந்து அந்தி மாலை சூரியன் அஸ்தமனமாகும் வரை ஒவ்வொரு நொடியும் இயற்கையில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 சக்திகளிலும் அதிசயங்களை காண்கின்றோம். முதல் சக்தியிலிருந்து பிறப்பெடுக்கும் நீரூற்று, ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடல்கள், கடல்வாழ் உயிரினங்கள். இரண்டாம் சக்தியிலிருந்து பிறப்பெடுக்கும் பயிர்கள், செடிகள், பூக்கள், காய்கனிகள், மூலிகை தாவரங்கள், அனைத்து வகையான உணவு தானியங்கள், கால்நடைகள், விலங்குகள், பறவை இனங்கள். மூன்றாம் சக்தியிலிருந்து பிறப்பெடுக்கும் மாலை நேர தென்றல், காற்று, புயல், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், மனிதன் சுவாசிக்கும் உயிர் மூச்சு. நான்காம் சக்தியிலிருந்து பிறப்பெடுக்கும் சூரியன், சந்திரன், விண்மீன்கள், கோள்கள், மேகக்கூட்டங்கள், இடி, மின்னல், மழை, வானவில். ஐந்தாம் சக்தியிலிருந்து பிறப்பெடுக்கும் தீ, ஒளி, அனல் காற்று, வெப்ப கதிர்வீச்சு, எரிமலை, நெருப்பு குழம்பு. இவைகள் அனைத்துமே இறைவனின் கலைநயங்களே. இந்த கலைநயங்கள் வழி ஒரு நாளில், அதாவது 1440 நிமிடங்களில் 86,400 நொடிகளில் நாம் உணரும் அதிசயங்கள் எவ்வளவு என்றால், ஒரு ஆண்டில், அதையும் தாண்டி நம் வாழ்நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொள்ளும் அதிசயங்கள் எண்ணிலடங்காதவை. எனவே இயற்கையை அழிவிலிருந்து மீட்டெடுத்து அதனை பாதுகாப்பதும், வளம் பெற செய்வதும், அதன் வழியாக இறைவனின் புகழை பறைசாற்றுவதும் ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். அதிலும் சிறப்பாக தூய பிரான்சிஸ் அசிசியின் அடிசுவற்றை பின்பற்றி வாழும் துறவிகளாகிய நம் ஒவ்வொருவரின் தலை சிறந்த கடமை என்பதை உணர்ந்து இயற்கைக்கும் அதனை படைத்த இறைவனுக்கும் நன்றி சொல்லி மகிழ்வோம். மேகமெல்லாம் கூடி வான்மழையாய் பொழியும், வயல்கள் எல்லாம் செழிக்கும், பாடுதே மனம் பாடுதே. மரங்கள் எல்லாம் வளர்ந்து பறவை தங்கும் கூட்டம், எங்கும் ஒரே ஆட்டம், மகிழுதே மனம் மகிழுதே. மனம் வீசும் மரங்களை கடவுளுக்கு வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து பார்ப்போமே. இயற்கை படுத்த கடவுளை காலம் எல்லாம் வாழ்த்த எங்களுக்கும் மகிழ்ச்சி தானே. போற்றுங்களே இயற்கை, போற்றுங்களே பாடுங்களே. இயற்கையோடு பயணம் போவோமே, இனிமையாக வாழ்ந்து பார்ப்போமே. இயற்கையோடு இணைந்து வாழ்வோமே, இறைவனை போற்றி நாளும் வாழ்வோமே. வளமாய் போகுது வாழ்வு வாழ்வு, நாம் நலமாய் காக்க வேண்டும் தினமும் தினமும்.